வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை. வானிலை அறிக்கை. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவிலும் லேசான மிதமான மழை சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கணவாய் பகுதிகளில் மாலை நேரங்களில் லேசான சாரல் மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகம் நிலப்பரப்பை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்றை விட நாளை மேலும் பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 23ஆம் தேதி. மேலும் ஆகஸ்ட் 24, 25 தேதிகளில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மீண்டும் ஆகஸ்ட் 26ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சலன பரப்பில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்று பகுதியை வரக்கூடிய நாட்களில் முழுமையாக ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை அமைப்பு. வடக்கு கர்நாடகா, கோவா மேற்கு பகுதி அரபிக்கடலில் இரு மையங்கள் கொண்ட காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு இன்று மாலைக்கு பிறகு படிப்படியாக இரு நிகழ்வுகளும் செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கணவாய் பகுதிகளில் ஆரல்வாய்மொழி கணவாய் பகுதி, மேலும் செங்கோட்டை கணவாய் பகுதி, பொள்ளாச்சி கணவாய் பொறுத்தவரை இன்று 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மாலைக்கு பிறகு படிப்படியாக கணவாய் பகுதிகளில் காற்றின் வேகம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இன்றும் மாலை நேரங்களில் கணவாய் பகுதிகளுக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஒரு நிகழ்வு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட் இணைக்கும் விதமாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகரும் பொழுது சற்று காற்று சுழற்சியாக வலுவடைய வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 25ஆம் தேதி இந்த நிகழ்வு மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் இணைக்கும் விதமாக வரும்பொழுது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து குஜராத், ராஜஸ்தான், பாகிஸ்தானை நோக்கி நகரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக ஆகஸ்ட் 25, 26 தேதிகளில் தென்மேற்கு பருவமழை சீராக தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை. தமிழகத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கிழக்கு பகுதியை பொறுத்தவரை லேசான தூறல் துளிகள் மட்டுமே விழ வாய்ப்புள்ளது. பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பு இல்லை. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி மட்டுமே மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள இடங்களுக்கு மட்டுமே லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது. மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று மழைக்கு ஏதும் வாய்ப்பு இல்லை. மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் லேசான சாரல் மழை மாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் தென்காசி, குற்றாலம், செங்கோட்டை இந்த இடங்களுக்கு மட்டுமே லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியை முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. விருதுநகர் முழுவதுமே இன்று பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது. மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. மேலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் ஒதுக்கும். ஏதாவது இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரை வடக்கு பகுதி பெரும்பாலும் வாடிப்பட்டி, சோழவந்தான் இந்த இடங்களில் இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை கொடைக்கானல், மேலும் பழனி, ஒட்டன்சத்திரம், திண்டுக்கல் இந்த இடங்களில் இரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வால்பாறைக்கு லேசான மிதமான மழையாக சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் நீலகிரி மாவட்டத்துக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாநகரம் மேற்கு பகுதியில் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. சாரல் மழை கோயம்புத்தூர் மாநகரம் மேற்கு பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் பொள்ளாச்சிக்கு இன்று லேசான சாரல் மழை மாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் உடுமலைப்பேட்டைக்கும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரிய நகமம் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான தூறல் துளிகள் மட்டுமே விழ வாய்ப்புள்ளது. கிணத்துக்கடவு இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான தூறல் துளிகள் மட்டுமே விழ வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சிக்கு மட்டும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் சற்று கணவாய் பகுதியில் அதிகரித்து காணப்படும். மேலும் தாராபுரம், சோலூர், பல்லடம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று காற்று மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. மழைக்கு ஏதும் வாய்ப்பு இல்லை. திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை திருப்பூர் மாவட்டம் வடக்கு பகுதியை மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஈரோடு மாவட்டத்திலும் சத்தியமங்கலம் சுற்று வட்டாரங்கள், நம்பியூர் இந்த இடங்களுக்கு மட்டுமே மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. சேலம்,
தருமபுரி இந்த இடங்களுக்கு மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்காங்கே. மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை இந்த இடங்களை பொறுத்தவரை ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருச்சி, வேதாரண்யம், முத்துப்பேட்டை இந்த இடங்களுக்கும் ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், வேளாங்கண்ணி, மேலும் கும்பகோணம், நெய்வேலி, சென்னை, மதுராந்தகம், செங்கல்பட்டு, தாம்பரம், விழுப்புரம், திருவள்ளூர் இந்த இடங்களை பொறுத்தவரை முழுமையாக ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மாலை நேரங்களில் தென்கிழக்கிலிருந்து வட மேற்காக காற்று பயணிக்கும். முழுமையாக இந்த இடங்களை ஒதுக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழை, மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் லேசான சாரல் மழைக்கான வாய்ப்புகளில் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மத்திய மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை, ஓரிரு இடங்கள் மட்டுமே சற்று கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை. நாளை ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியும் கணவாய் பகுதிகளில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. இன்று அரபிக்கடலில் இருக்கும் நிகழ்வு நாளை முற்றிலுமாக செயலிழக்கும் என்பதால் பெரிதாக மழைக்கு ஏதும் கணவாய் பகுதியில் வாய்ப்பில்லை. தமிழக நிலப்பரப்பில் மட்டுமே அங்கே ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 23ஆம் தேதி. ஆகஸ்ட் 24ஆம் தேதியும் தமிழகத்தில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு, ஓரிரு இடங்கள் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கர்நாடக எல்லோர மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே ஆகஸ்ட் 24ஆம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஆகஸ்ட் 25ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை சீராக தொடங்க வாய்ப்புள்ளது. இப்போது மேற்கு வங்கத்தில் நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி மேற்கே முன்னேறி வரும்பொழுது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைய வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக ஆகஸ்ட் 25, 26 தேதிகளில் தென்மேற்கு பருவமழை சற்று சீராக தொடங்கினாலும் கணவாய் பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 25, 26 தேதிகளில் மேலும் தமிழகத்திலும் வெப்பச்சலமழை ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 26ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 26ஐ விட 27, 28 தேதிகளில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஆகஸ்ட் 28ஆம் தேதி வங்கக்கடலில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது. அந்த நிகழ்வு ஆகஸ்ட் 30ஆம் தேதி காற்று சுழற்சியாக உருவாக வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை மீண்டும் ஆகஸ்ட் 27ஆம் தேதிக்கு பிறகு சற்று தென்மேற்கு பருவமழை சீராக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கணவாய் பகுதிகளுக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்திலும் பரப்பில் சற்று கூடுதலான இடங்களில் வெப்பச்சலமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் 27ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் பெரும்பாலும் மழை ஒதுக்கினாலும் ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக கணவாய் பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சலமை ஆகஸ்ட் 26ஆம் தேதியிலிருந்து கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தென்மேற்கு பருவமழை சீராக ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்கு பிறகு தொடங்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளுக்கும் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சலமழை தொடர்ந்து கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் வெயில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இப்போது இருப்பதை விட வருகிற நாட்களில் 1-2 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில். மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் மட்டுமே 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மீனவர்கள் மீன்பிடிக்க மாலை நேரங்களில் மட்டும் சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் வரக்கூடிய நாட்களில் ஆகஸ்ட் 28ஆம் தேதி வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது. அந்த நிகழ்வு சற்று தீவிரமடைந்தால் மேலும் காற்றின் வேகம் வங்கக்கடலில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய சூரிய உதயம் இன்று ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை. காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6 மணி 11 நிமிடம். மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை 6 மணி 33 நிமிடம். தேய்பிறை தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.